டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சையில்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். தலைப்புச் செய்திகள். குடியரசு துணைத் தலைவர் தேர்தலில் இந்தியா கூட்டணி வேட்பாளர் யார்? இன்று அறிவிப்பு வெளியாகும் என எதிர்பார்ப்பு. தனது கூட்டத்தின் போது ஆம்புலன்ஸ் அனுப்பி ஆளும் கட்சியினர் இடையூறு செய்வதாக இபிஎஸ் குற்றச்சாட்டு. இனி ஆம்புலன்ஸை அனுப்பினால் அதை ஓட்டி வரும் டிரைவரே பேஷண்ட் ஆவார் எனவும் எச்சரிக்கை. குடியரசு துணைத் தலைவர் வேட்பாளர் தேர்தலில் அனைத்து கட்சி ஆதரவுகளை திரட்ட பாஜக திட்டம். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை நயினார் நாகேந்திரன் சந்திக்க உள்ளதாக தகவல். வரும் 24ஆம் தேதி வரை தமிழகத்தில் மழைக்கு வாய்ப்பு. தேனி, நீலகிரி, விருதுநகர், தென்காசி ஆகிய மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்றும் கணிப்பு. ஆபரண தங்கத்தின் விலை மேலும் குறைந்தது. சவரனுக்கு 300 ரூபாய் சரிவு. இனி விரிவான செய்திகள். குடியரசு துணைத் தலைவர் தேர்தலில் போட்டியிடப் போகும் வேட்பாளரை இந்தியா கூட்டணி இன்று அறிவிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. குடியரசு துணைத் தலைவர் தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் சி.பி. ராதாகிருஷ்ணன் நிறுத்தப்பட்டுள்ளார். தமிழகத்தை சேர்ந்த இவருக்கு அனைத்து கட்சிகளின் ஆதரவை திரட்ட பாஜக நடவடிக்கை மேற்கொண்டுள்ளது. இந்த நிலையில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை நயினார் நாகேந்திரன் இன்று சந்திக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தனது கூட்டங்கள் நடக்கும் இடங்களுக்கெல்லாம் ஆம்புலன்ஸை அனுப்பி ஆளுங்கட்சியினர் இடையூறு செய்வதாக இபிஎஸ் குற்றம் சாட்டியுள்ளார். இதுவரை 30 முறை ஆம்புலன்ஸ் அனுப்பப்பட்டதாகவும் இனி ஆம்புலன்ஸ் வந்தால் அதை ஓட்டி வரும் டிரைவரே பேஷண்ட் ஆவார் என்றும் அவர் எச்சரித்துள்ளார். திமுகவுக்கு சில இடங்களில் உட்கட்சி பிரச்சனை பெரும் தலைவலியை ஏற்படுத்தியுள்ளது. உறுப்பினர் சேர்க்கை விவகாரத்தில் சில நிர்வாகிகள் தில்லுமுள்ளு செய்ததாக வந்த தகவல் கட்சி தலைமையை ஆத்திரத்தில் ஆழ்த்தியுள்ளதாம். உறுப்பினர்களை சேர்க்காமலேயே சேர்த்ததாக எம்எல்ஏ காதர் பாஷா முத்துராமலிங்கம் கூறியதால் அவரை மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் முதலமைச்சர் வறுத்தெடுத்ததாக கூறப்படுகிறது. அது மட்டுமின்றி ராமநாதபுரம் மாவட்டத்தை 2ஆக பிரிக்கவும் முடிவு செய்துள்ளதாகவும் தெரிகிறது. மத்திய அரசு பள்ளி ஆசிரியர்களுக்கு இணையான சம்பளம் உள்ளிட்ட 10 அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷுக்கு ஜாக்டோ ஜியோ அமைப்பு 4 நாட்கள் கெடு விதித்துள்ளது. உரிய அறிவிப்பு வெளியிடாவிட்டால் போராட்டம் நடத்துவது குறித்து ஆலோசனை நடத்தப்படும் என எச்சரித்துள்ளது. ஏற்கனவே 22ஆம் தேதி தலைமை செயலகத்தை முற்றுகையிடப் போவதாக அறிவிக்கப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. கம்யூனிஸ்ட் கட்சிகளை விமர்சிக்கும் தகுதி இபிஎஸ்க்கு இல்லை என முத்தரசன் காட்டமாக தெரிவித்துள்ளார். சேலத்தில் கட்சி கூட்டத்தில் பேசிய முத்தரசன் இபிஎஸ் நேர்மையாக இருந்தால் அரசியல் பேச வேண்டும் என்றும் அதை விடுத்து அவதூறு கூறக்கூடாது என்றும் குறிப்பிட்டார். தேய்ந்து போகும் கட்சிகள் என கம்யூனிஸ்ட் கட்சியை விமர்சிக்கும் இபிஎஸ் கூட்டணிக்காக ரத்தின கம்பளம் விரிப்பது ஏன் என்றும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். தமிழகத்தில் பரவலாக மழை பெய்து வரும் நிலையில் தேனி, நீலகிரி, விருதுநகர், தென்காசி ஆகிய மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்றும் வரும் 24ஆம் தேதி வரை மழை நீடிக்கும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் தமிழகத்தில் உள்ள 9 துறைமுகங்களில் 1ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது. தங்கம் விலை இன்றும் சரிந்தது. ஒரு சவரன் 320 ரூபாய் குறைந்து 73,880 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 1 கிராம் 9,235 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. அதேபோல் வெள்ளியின் விலை கிராமிற்கு 1 ரூபாய் குறைந்து 126 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா. டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சையில்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும்.